மேஷ ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள், பக்கத்துல இருக்கவங்க, உறவினர்கள் எல்லார் மூலமே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தொழில் வந்து எப்பவும் போல இருக்கும். இன்னைக்கான நாள் வந்து எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு குடும்பத்தில ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா, அத எல்லாம் நீங்க வந்து நிறைவேத்தி வைக்கக்கூடிய நாளா இருக்கும். ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்குவீங்க. மொத்தத்தில இன்னைக்கு வந்து சுப செலவுகள் நிறைந்த நாளா இருக்கும். ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். உங்களோட குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஏதாவது பல நாட்களாக இழுத்துட்டு வந்த ஒரு சொத்து பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட இன்னைக்கு அதுக்கான சுமூக பேச்சுவார்த்தை நடக்கும். இன்னைக்கு நீங்க தெய்வ நம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் இந்த நாள் வந்து பல நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு அமைதியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு உயர்ந்த நிலை காணப்படும். ஏன்னா, அதுல உங்களுக்கு ஏதாவது வேலை குடுத்தாங்கன்னா, அத நீங்க சட்டுன்னு எப்படிப்பட்ட வேலை குடுத்தாலும் அத நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுருவீங்க. ஸோ, உங்களோட மதிப்பு வந்து உயரும். குடும்பத்திலயும் உங்களோட மதிப்பு வந்து உயரும். நீங்க என்ன பேசினாலும் உங்களோட பேச்சுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும். நண்பர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் வீண் வாக்குவாதத்த தவிர்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த நாள் வந்து உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றி மேல வெற்றி வரக்கூடிய நாளா இருக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ஏதாவது வீட்ல குடியிருந்தீங்கன்னா கூட, அந்த வீட்ல ஏதாவது மாடிஃபை பண்ணலாமா? ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கலாமா? அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்தில இருக்க பெரியோர்கள், பக்கத்தில இருக்கவங்க, நண்பர்கள் எல்லாரோட ஆதரவுமே கிடைக்கும். ஆசீர்வாதமும் கிடைக்கும். மொத்தத்தில கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது இருக்கும். சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில நல்ல லாபம் கிடைக்கும். பக்கத்தில கடைக்காரவங்க, ஒரு சொந்தக்காரவங்க, இல்ல நண்பர்கள் இவங்ககிட்ட எல்லாம் தேவையில்லாம பேச்ச குடுக்காதீங்க. எது பேசுவதா இருந்தாலும் சிந்தித்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்துட்டு அதுக்கப்புறமேல் பேசுங்க. வீண் வாக்குவாதங்கள இன்னைக்கு தவிர்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த நாள் நல்லாருக்கும். உங்க குடும்பத்தில இன்னைக்கு உங்களோட செல்வாக்கு உயரும். நீங்க என்ன பேசினாலும் உங்களுடைய பேச்சுக்கு வந்து மதிப்பு இருக்கும். மொத்தத்தில இன்னைக்கு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு லாபம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பண வரவு அதிகம் உள்ள நாளாக இருக்கும். நிறைய ஆடம்பர பொருள் வாங்கலாம்னு நினைப்பீங்க. உங்களுக்கு நண்பர்கள் எல்லாம் உதவியாக இருப்பாங்க. என்ன கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதை நினச்சிருக்கீங்களோ அது இன்றைக்கி கிடைக்கும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ அனுகூலத்தோட கூடிய ஒரு அற்புதமான பணவரவு கொண்ட நாளாக இன்றைக்கி இருக்கும். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்ல வந்து கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா கூட தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாம, மேலதிகாரிகள் சொல்றத கேட்டுட்டு அமைதியா நடக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் அதில வந்து அனுகூலம் தான் இருக்கும். ஆனா, வீண் வாக்குவாதங்கள குறைச்சிட்டு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்துட்டு அந்த செயல செய்யுங்க. இன்னைக்கு உங்களோட குடும்ப விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அலட்சியமா இருக்காம, யார் என்ன சொன்னாலும் அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுக்கான வேலைய நீங்க பாருங்க. மொத்தத்தில இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் காரிய அனுகூலமும் இருக்கும். உத்தியோகத்திலேயும் நல்ல மதிப்பு இருக்கும். எங்க வாகனத்தில போனாலும் கொஞ்சம் மெதுவா போங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு நல்லதா இருக்கும். மொத்தத்தில இந்த நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாவும் இருக்கும். கவனமா கையாளக்கூடிய நாளாவும் இருக்கும். விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை அடிக்கடி வரும் இல்லையா? இன்னைக்குமே வரும். ஆனாலும் நீங்க விட்டு குடுத்து போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பல நாள் சண்டை இருந்தா கூட கொஞ்சம் அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க திட்டம் போடுறது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் யோசித்து மெதுவா அந்த காரியத்த பண்ணுனீங்கன்னா, சட்டு சட்டுன்னு நெனச்சோம், கவுத்தோம், எடுத்தோம் அப்படின்லாம் பண்ணாம, கொஞ்சம் நிதானமா பண்ணீங்கன்னா, அந்த காரியம் வந்து இன்னைக்கு அனுகூலமா இருக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய தடை விலகும். புதுசு புதுசா ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணுங்க. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த நாள் உங்களுக்கு வந்து ஏற்ற நாளாக இருக்கும். மொத்தத்தில இந்த நாள் எப்படி இருக்கும்னா, பல நாள் பிரச்சனைலாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளா தான் இருக்கும். தனுசு ராசிக்காரவங்கன்னு சொன்னாலே நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள். ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்தெல்லாம் நல்ல செய்தி வரும். நீங்க ஏதாவது பல நாளா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சுப காரியங்கள் அது இன்னைக்கு நடக்கும். புதுசா காரியங்களில் ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் வந்து உங்களுக்கு மேன்மை அடையும். பொதுவாவே நீங்க யாருக்காவது வாக்குறுதி குடுக்கணும்னா 10 தடவை யோசித்து பார்த்துட்டு குடுங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஸோ மொத்தத்தில இந்த நாள் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி வரக்கூடிய அருமையான நாளாக இருக்கும். தொழில்லயும் லாபம் கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளா இந்த ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட, அது இன்னைக்கு அதுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய நாளா இருக்கும். அது சரியாகக்கூடிய நாளாவும் இருக்கும். வேற உங்க பக்கத்தில இருக்கவங்க, வேலைக்கு போறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள குறைச்சுக்கோங்க. கொஞ்சம் பிடிவாத குணத்தையும் விட்டீங்கன்னா, இன்னைக்கு நாள் நல்லாருக்கும். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த காரியமெல்லாம் இன்னைக்கு நடக்கும்.
இன்னைக்கு மகர ராசிக்காரவங்க உங்களோட மன அமைதிக்காக ஒரு கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த நாள் வந்து கடவுள் பக்தி நிறைந்த நாளாக, தியானம் அந்த மாதிரி மன அமைதிக்கு உகந்த நாளாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும். மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாமல் கொஞ்சம் பிடிவாத குணத்தெல்லாம் விட்டுட்டு வளைஞ்சு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் எதிரிகள்லாம் விலகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களோட சுய கௌரவத்திற்கும் மதிப்பு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பு இருக்கும். நீங்கள் என்ன செயல் பண்ணினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. மொத்தத்தில் மீன ராசிக்காரவங்களுக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பாராட்டுக்கள் குமியும். இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும்.